வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். மத நம்பிக்கைக்கும் மத அடிப்படைவாதத்திற்கும் இடையில் இருக்கிற வேறுபாட்டை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் 180 பேருக்கு மேலாக உலகத்தில் மத நம்பிக்கை, மத சார்பு உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களால் நாட்டில் பெரிய கலவரங்கள் நிகழ்ந்து விடுவதில்லை. வெவ்வேறு மத நம்பிக்கை உடையவர்கள் கூட ஒருவரோடு ஒருவர் நண்பராகவும் உறவினர்களைப் போலவும் பழகுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் மத அடிப்படைவாதம், ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் என்பது முற்றிலும் வேறானது. அது தங்கள் மதம் மட்டும்தான் உயர்ந்தது, தங்கள் மதம் மட்டும்தான் சிறந்தது, மற்ற மதங்களெல்லாம் அழிக்கப்பட வேண்டியவை என்று கருதுகிற எண்ணம்தான் மத அடிப்படைவாதம். இந்த மத அடிப்படைவாதத்தில் இருக்கிறவர்கள் மற்றவர்களோடு இணக்கமாக ஒரு நாடும் வாழ மாட்டார்கள். அடுத்த மதங்களையெல்லாம் அழித்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒரு நாடு என்றால் ஒரே ஒரு மதம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பார்கள். இந்த மத அடிப்படைவாதிகளால் நாட்டில் மோதல்கள், கலவரங்கள் தான் கூடும். எனவே மத சார்பு அல்லது மத நம்பிக்கை உடையவர்களாக இருப்பது அவரவர் விருப்பம். ஆனால் மத அடிப்படைவாதம் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று.